Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம கும்பகோணம் ஸ்பெஷல் பட்டனம் பக்கோடா எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். ஈவினிங் டைம்ல ஒரு டீக்கு வந்து ஸ்நாக்ஸா நம்ம இத சாப்பிடலாம். இல்ல வெறும் இந்த பக்கோடா மட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த பக்கோடா எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பட்டனம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்திடலாம். 8 சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும். அதனால நாங்க 2 யூஸ் பண்றோம். இன் கேஸ் காரம் பத்தலனா நீங்க இன்னொரு மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்சிருக்கேன். 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் அரிசி மாவு, 25 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு 25 கிராம் வெண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த 1/4 டீஸ்பூன் சோடாப்பு, பக்கோடா செய்ய தேவையான அளவுக்கு உப்பு, இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு வரும். இப்போ நம்ம 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதோடையே 50 கிராம் அரிசி மாவையும் சேர்க்குறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பொடிசா நறுக்கின வெங்காயம், நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, துருவின இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கல, தண்ணி சேர்க்காமையே இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. தண்ணி அப்படியே கையில் தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சோன்னா இந்த மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. பட்டனம் பக்கோடாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு போடுங்க, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இதை நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெளியே கருகிடும், உள்ளேயும் வேகாது. சப்போஸ் உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு அப்புறம் நீங்கள் மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது. இப்போ அப்படியே லைட்டாக நம்ம பால்ஸை திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ நீங்கள் இப்படி திருப்பி விடுங்க. ஒரு சைடு வந்ததும் எல்லா சைடும் நம்ம ஈவனாக இதை குக் பண்ணி எடுக்கணும். இந்த பக்கோடாவை நம்ம ரொம்ப உருண்டை பிடிக்கணும் அப்படின்னும் கிடையாது, இல்லை கிள்ளி போடணுன்றதும் கிடையாது. ஓரளவுக்கு அப்படியே போலாக எடுத்து நம்ம போட்டாவே போதும். இடைவிடாமல் அப்பப்போ கொஞ்சம் வந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்பவும் ப்ரௌன் ஆகவும் விட வேண்டாம். இந்த அளவுக்கு இது வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சுலபமான கும்பகோணம் ஸ்பெஷல் பட்டனம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குக்காய் வந்திருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இஞ்சி போட்டிருக்கிறதுனால இஞ்சியோட வாசம் ரொம்பவே நல்லா இதில் வந்திருக்கு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சுலபமாக செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு டீயோட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. ஓகேவா? வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.